உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய முக்கிய செய்தி: துணை முதல்வர் பதவி மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்களில் துணை முதல்வர் பதவி என்பது தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கட்சியில் உள்ள அனைத்து அமைச்சர் பெருமக்களும், மாவட்ட செயலாளர்களும், ஒன்றிய கழக பிரதிநிதிகளும், அனைத்து தொண்டர்களும் கேட்டுக்கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பி வந்த சூழ்நிலையில், கடந்த சில தினங்களாக அமெரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தற்போதைய தமிழக முதல்வருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் திரும்பினார். நேற்று சென்னை நந்தவனத்தில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது உரையாற்றிய பல்வேறு நபர்களும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விரைவில் துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த சூழ்நிலைக்கிடையே கூட்டத்திற்கு வந்திருந்த அமைச்சர் பெருமக்கள் தயவு செய்து ஊர் திரும்ப வேண்டாம் என்றும், இது துணை முதல்வர் பதவி குறித்து நாளை, அதாவது 18/9/2024 அன்று 11:30 மணிக்கு மேல் விவாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் பவள விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் பெருமக்கள் சென்னையிலேயே தங்கினர். இது குறித்து தற்போது விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது. அதிவிரைவில் துணை முதல்வர் யார் என்பது விரைவில் வெளியாக வாய்ப்பிருக்கிறது. அது அதிகபட்சமாக தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினாக இருக்க 100க்கு 100% வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளது. தற்போது 11:30 மணிக்கு மேல் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று பவள விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள், விரைவில் தமிழகம் இளைஞர்கள் வசம் ஒப்படைக்கப்படும் என்று மறைமுகமாக தெரிவித்திருந்தார். இதை எல்லாம் வைத்து பார்க்கும்போது விரைவில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதல்வராக நியமிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி. இவன் டிகேவி ராஜாஸ். மீண்டும் மற்றொரு காணொளியில்